தேசத்தையே உலுக்கக்கூடிய ஒரு குற்ற சம்பவங்க கொடூரமாக அரங்கேறி இருப்பது நமக்கு தெரியும். கடந்த 2 நாட்களாக இந்தியாவே கொதித்து கொண்டிருக்கிறது. வரும் புது புது தகவல்கள் அப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன ஒரு பேக்ரவுண்டு மட்டும் சொல்லிடுறேன். கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பிஜி படிக்கிறாங்க. அவங்க டாக்டராகவும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 4வது மாடியில் படிக்கிறதுக்கு ஒரு செமினார் ஹாலில் அவங்களுக்கு இரவு பணி. அந்த நேரங்களில் படித்து கொண்டே தூங்கி விட்டார்கள். அப்பொழுதுதான் ஒரு அட்டூழியம் நடந்திருக்கிறது. ஒரு கொடூரமான சம்பவத்தை அரங்கேற்றி விட்டார்கள். அந்த மருத்துவ மாணவியை கொலை செய்து விட்டார்கள். கொலை செய்துவிட்டு பாலியல் வன்புணர்வு செய்தார்களா, பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டு கொலை செய்தார்களா தெரியவில்லை. கொந்தளித்து விட்டது நாடு முழுவதும். மருத்துவர்கள் மட்டுமில்ல, பொதுமக்களும் கொந்தளித்து விட்டார்கள். மேற்கு வங்க போலீஸ் கிட்ட இருந்து இந்த வழக்கு நீதிமன்ற தலையிட்டால் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ விசாரணை ஆரம்பித்து விட்டது. திடுக்கிடும் தகவல்கள் என்னென்ன வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண் மருத்துவர் கழுத்தில் கடிக்கப்பட்ட அடையாளங்கள். ஏற்கனவே யார் கைது ஆயிருக்கா இந்த வழக்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போலீஸ் வாலண்டியர், அதாவது தன்னார்வலராக போலீஸுக்கு உதவுகிறவர். மாதம் 12,000 ரூபாய் சம்பளம். அந்த மருத்துவமனையோட அவுட் போஸ்ட்டில், போலீஸ் ஸ்டேஷனில், வெறும் போலீஸ் பூத்தில் அவர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். அவர்தான் இதை செய்தார் என்று மேற்கு வங்க போலீசார் அவரை கைது செய்துள்ளார்கள். அவர் தற்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகிறார் சிபிஐயால். அவர் தன்னை ஒரு போலீஸாகவே காட்டிக்கொண்டுள்ளார். பல தடயங்களை வைத்து, சிசிடிவியை வைத்து அவரை கைது செய்து விட்டார்கள். இது ஏற்கனவே இருந்த தகவல். புது தகவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பெண் மருத்துவருடைய கழுத்தில் மனித பற்கள், அந்த இம்ப்ரெஷன் பதிந்திருக்கிறது. கழுத்தில் கடிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிய வந்துள்ளது. அது மட்டும் இல்லை, அந்த பெண் மருத்துவருடைய கால்கள், இங்கே பாருங்க, சாதாரணமாக இதை நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு கால் இப்படி இருக்குன்னா, இன்னொரு காலை இப்படி 90 டிகிரியில் உடைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இடுப்பில் உள்ள எலும்பு உடையும் அளவிற்கு அந்த பெண்ணுடைய கால் உடைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கொடூரமாக அரங்கேற்றிருக்கிறார்கள் பாருங்கள். வெளியான தகவல்கள் நெஞ்சை பதற வைக்கிறது. மேற்கொண்டு தகவல்களுக்கு போவதற்கு முன்பு ஒரு சில காட்சிகளை பார்த்து விடுவோம். அந்த கைதான நபர் குறித்த காட்சிகளை பார்த்து விடுவோம். சஞ்சய் ராய் அந்த நபருடைய பெயர். அது மட்டும் இல்லை, லேட்டஸ்டாக இன்னொரு தகவல் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த பெண் மருத்துவர் கண்ணாடி அணிந்திருப்பார். அடித்து அந்த கண்ணாடி உடைக்கப்பட்டு கண்ணாடியினுடைய துகள்கள் கண்ணில் இருக்கிறதாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கிறது. என அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் தங்களுடைய குமுறல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கொடூர சம்பவத்தை எதிர்த்து அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும் என நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம். முதல்ல இந்த சம்பவம் நடந்தது வெள்ளிக்கிழமை அன்று. அதாவது கரெக்டாக 3 மணிலேருந்து 5 மணி, இரவு 3 மணிலேருந்து விடியற்காலை 5 மணி, அந்த 2 மணி நேரத்தில் இந்த சம்பவம் அரங்கேறி இருப்பதாக சொல்லப்படுகிறது. முதல்ல அந்த குடும்பத்திற்கு காலையில் ஒரு ஃபோன் வந்திருக்குங்க. இந்த மாதிரி உங்களுடைய பெண் தற்கொலை செய்து கொண்டால் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அவங்க போனதும் அந்த இறந்த உடலை கூட 3 மணி நேரம் பார்க்க விடலையா. 3 மணி நேரம் பிறகு தான் பார்த்தா அங்கே போன ஆடை இல்லாமல் அந்த பெண்ணின் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது.
கால்கள் இடுப்பிலிருந்து உடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கொடூரங்களும் அரங்கேறியிருப்பதை அந்த பெண்ணுடைய தந்தை பார்த்து மனம் உருகிவிட்டார். குடும்பமே கதறி அழுகிறது. ஒரு போட்டோ அந்த எவிடன்ஸுக்காக எடுத்து வைத்திருக்கிறார். தற்கொலை என்று ஏன் சொன்னார்கள் என்ற மர்மமும் இருக்கிறது. ஏற்கனவே வெளியான தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீதிமன்றத்தில் அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் சொல்லியிருக்காங்க. அதை பாருங்க, பிரேத பரிசோதனை அறிக்கை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டில் என்னவிருக்கிறது என்றால், பெண்ணின் மர்ம உறுப்பில் அதீத அளவில் விந்து துளிகள் இருக்கின்றன. 151 ml இருக்கிறது. எனவே நிச்சயமாக ஒரு நபர் இந்த செயலை அரங்கேற்றவில்லை. இது ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு சம்பவம். யாரெல்லாம் இன்னும் அதிகமாக இருக்கிறார்கள் என தீவிரமாக நிச்சயம் அவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டி இருக்கிறது என்று அறிவியல் பூர்வமாக ஒரு கருத்தை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை முன்னிறுத்தி வைத்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் பற்றி அண்டை வீட்டார் கூறுவது என்ன அப்படின்னு சொல்லி உள்ளூரில் இருக்க பத்திரிகையாளர்கள்லாம் போய் கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆளே சரி கிடையாதுங்க, ரோட்டில் பெண்கள் போனாலே கிண்டல் பண்ணுவார், ஆங்கிலத்தில் கேட் காலிங் என அழைப்பார்கள், சும்மா சிக்னல் கொடுக்கறது, அவர்களை கிண்டல் பண்ணும் செய்கையில் ஈடுபடுவது. அதுவும் மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பல திருமணங்கள் பண்ணியிருக்கார், ஒவ்வொரு மனைவியோடும் சண்டை, யாரும் அவரோட இருக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் அவங்க தகவலை அடுக்கிக் கொண்டே போயிருக்கார்கள். சொந்த குடும்பத்தினருடன் அவருக்கு உறவு சரி கிடையாது என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போயிருக்கிறார்கள். சரி, அடுத்த கட்டமாக கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் பற்றி மருத்துவமனை வட்டாரங்கள் கூறுவது என்னன்னா, அங்கேயும் ரிப்போர்ட் சரியில்லை. இவர் போலீஸ் வாலண்டியர் தான், அதாவது ஒரு தன்னார்வலர் தான், தானாக முன் வந்து அவர் போலீஸ்க்கு உதவி செய்கிறாரே தவிர அவர் போலீஸ் கிடையாது. ஆனால் அவருடைய டிஷர்ட்டில் கேபி என போட்டிருப்பாரு, கொல்கத்தா போலீஸ் என போட்டு வலம் வருவார். அது மட்டும் இல்லை, அவர் புரோக்கராகவே மாறிவிட்டார். யாராவது பேஷண்ட்டுங்க வந்தாங்கன்னா ஆண் துணை இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்ப்பார். உடனடியாக அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு நான் அட்மிஷன் வாங்கி தரேன் இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு முறை இப்படி செய்யும் போது ஒரு பெண்ணினுடைய ஃபோன் நம்பரை அந்த லிஸ்ட்டிலேருந்து எடுத்துட்டார். அந்த பெண்ணுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் போட்டு துன்புறுத்தியிருக்கார். அவங்க தன்னுடைய சின்ன குழந்தையை அழைத்து கொண்டு மருத்துவமனை வந்தார்கள். இவர் ஆள் சரி கிடையாது என பத்திரிகையாளரிடம் மருத்துவ வட்டாரங்கள் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மருத்துவரின் உடலில் காயங்கள் என்று பார்க்கும் பொழுது தலை முதல் பாதம் வரை காயங்கள் தான். கண்களில் இரத்தக்கசிவு இருந்தது, வாயில் இரத்தக்கசிவு, முகத்தில் காயம், அந்தரங்க உறுப்பில் இரத்தக்கசிவு, வயிற்றில் காயம், இடது காலில் காயம், கழுத்தில் காயம், வலது கையில் காயம், உதட்டில் காயம், காதுகளில் காயம். இவ்வளவு ஒரு கொடூர குற்றத்தை ஒருவர் அரங்கேற்றிருக்க முடியாது. நிச்சயமாக இதில் பலருக்கு தொடர்பு இருக்கிறது என்று குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். சிபிஐ வழக்கு விசாரிக்கிறாங்க. தற்பொழுது விடை தெரியாத 5 கேள்விகளுக்கு விடை தெரியுமா என்று பார்க்கப்படுகிறது. அது என்ன 5 கேள்வி தெரியுமா? இதில் எத்தனை பேருக்கு உண்மையிலேயே தொடர்பு இருக்கிறது? கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, ஆதாரங்கள் கொலை குற்றத்துக்கு பிறகு, பாலியல் வன்புணர்வுக்கு பிறகு அழிக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுகிறது. கொலை என்று தெரிந்தும் தற்கொலை என்று மருத்துவமனை கூறியது ஏன் குடும்பத்தார் என்ற கேள்வி எழுகிறது. 3 மணி நேரம் அவர்கள் உடலை ஏன் பார்க்க விடவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது. 4வது கேள்வி, மருத்துவமனை நிர்வாகத்திற்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. போலீஸுக்கு தகவல் தாமதமாக மருத்துவமனையிலிருந்து தெரிவிக்கப்பட்டதா என்று கேள்விகள் அதாவது விடை தெரியாத கேள்விகளாக இருக்கின்றன. சிபிஐ கண்டறியுமா என்பதை நாடே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. சர்வதேச ஊடகங்களும் இதை செய்தியாக்கி இந்தியாவில், கொல்கத்தாவில் இது போன்ற ஒரு கொடூர சம்பவம் ஒரு மருத்துவருக்கு அரங்கேறி இருக்கிறது என்று கொந்தளித்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.